புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள காஞ்சி மாமுனிவர் அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அமைந்துள்ள தமிழ் துறையின் சார்பில் 18/3/2026 அன்று பாடி பழகுவோம் தமிழிசை பயிலரங்கம் நடைபெற்றது. நிறுவன இயக்குநர் பேராசிரியர் சசிகாந்த் தாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் துறை தலைவர் முனைவர் மு. இளங்கோவன் அனைவரையும் வரவேற்று தமிழிசை பயிலரங்கத்தின் நோக்கத்தினை எடுத்துரைத்தார். இசையறிஞர் அறிவளம் சு. பத்மநாபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தமிழிசை வரலாற்றினையும் சிறப்பினையும் எடுத்துரைத்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை தேவார பேராசிரியர் குமார வயலூர்த்தி பாலசந்தர் ஓதுவார் திருமுறைகளில் காணப்படும் இறை சிறப்புகளை பன்முறையில் பாடி விளக்கினார். இந்த நிகழ்வில் பல்வேறு துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழிலே இசை தெரிந்தால்தான் தமிழை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் என்று பொருள். சிலப்பதிகாரத்திலே சொல்வான், தமிழ் முழுது அறிந்த தன்மையனாகி என்று ஒரு வரி வரும். புலவன் என்று சொன்னால் தமிழை முழுமையாக அறிய வேண்டும். நமக்கெல்லாம் இயல் தமிழ் மட்டும்தான் பாடமாக இருக்கிறது. இசைத்தமிழ், நாடகத்தமிழ் நமக்கு அறிமுகமே இல்லை. இந்த இசையையும் நாடகத்தையும் யார் படிக்கிறார்கள் என்றால் ஆர்வமோடு படிக்கிறார்களே தவிர இதுபோல பாடமாக நடத்துவது மிக மிக குறைவு. அங்கு ஒரு கல்லூரி, இங்கு ஒரு கல்லூரி இருக்கிறது. போதிய எண்ணிக்கையில் அவை இல்லை என்பதை மட்டும் நினைவுபடுத்தி, தொல்காப்பியத்தில் தொடங்கி சிலப்பதிகாரத்திலே மிகப்பெரிய இசை உண்மைகள் எல்லாம் இருக்கின்றன. எங்களுடைய குருநாதராக விளங்கக்கூடிய வி.பா.க. சுந்தரம் அவர்கள் சொல்வார்கள், 10 ஆண்டு சிலப்பதிகாரத்தை படித்தேன் இளங்கோ, அப்பொழுதுதான் எனக்கு சிலப்பதிகாரம் கொஞ்சம் விளங்குச்சு அப்படின்னு சொல்லுவார். 60 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, இன்னும் சிலப்பதிகாரத்தில் பல பகுதிகள் எங்களுக்கு புரியல என்று சொல்வார்கள். எனவே சிலப்பதிகாரத்தினுடைய முழுமை பகுதி நமக்கு தெரியவில்லை. குறிப்பாக பதிகம் என்று இருக்கிறது சிலப்பதிகாரத்தில். அந்த பதிகத்துக்கு அடியார்க்கு நல்லார் உரை எழுதியிருப்பார். அவையெல்லாம் பாடநூல்களிலேயே இடம்பெறவில்லை என்றால் யாரும் படித்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை இந்த இடத்திலே நினைவில் படுத்த நான் விரும்புகிறேன். அந்த பதிகத்தில்தான் இந்த 2000 ஆண்டு கால இசைத்தமிழினுடைய வரலாற்றை அடியார்க்கு நல்லார் குறிப்பிடுகிறார். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தினுடைய விளக்க பகுதிகள் எங்கிருக்கிறது என்று சொன்னால் அது சிலப்பதிகாரத்தினுடைய பதிகத்தின் உரையிலே இருக்கிறது. ஆக நுட்பமான அந்த இசை பகுதிகளையெல்லாம் படித்த காரணத்தால் தான் இதுபோன்ற இசை மேதைகளை அடையாளம் கண்டு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும் வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Of course, today what we study is only literary Tamil, but this occasion is mostly a symposium to earn proficiency in Tamil music, because of late what is happening that we are only giving importance to literary Tamil, ignoring that there is also a dramatic Tamil and musical Tamil. So when this kind of initiatives has been taken by any institution, I just want to convey my sincere, congratulations and gratitude to the Department of Tamil headed by Ilangan. So sir, this is the must, this is the need of the hour, because the youth, the present generation, they have the talent, but somewhere they are missing out because they are not been properly guided. So I just request that such kind of events should happen in this institution in the days to come. You have done many more to come. So my dear students, this Tamil literature, culture has to be taken to many generations, because it has almost for 3000 years plus, but I wish that it should cross another 30,000 years. As long as the civilization is existing, this Tamil literature has to go on. And we all know that the first classical language is this Tamil language, which has been accepted. It's not a small achievement. That means the government of India, whole country has accepted the first classical language status has been given to Tamil. Means we have to understand the genesis, the origin of everything is depending on Tamil and Tamil literature. So dear students, please take it so positively. So dear students, the next challenges is on your head, but I and along with all these people from this side or that side, we are confident on you that you will take on this legacy to generations to come. இந்த தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் இருக்கிற அத்தனை இதிகாசங்களில் கம்பராமாயணத்தில் மட்டும்தான் கம்பர் மிக அழகாக, அவ்வளோ அழகாக செதுக்கி இருக்கிறார்.
அதிலிருந்து ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம எல்லாரும் நடந்து போகிறோம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. நாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல 3 அர்த்தம் இருக்குது. எல்லாருக்கும் இது தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஐயா நம்ம அரிமலை என்னுடைய கிராமத்துலேருந்து ரொம்ப அருகாமையில் உள்ள கிராமம். இங்கே தான் நான் ஐயாவை பார்த்தேன். நான் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். முதல் பொருள் என்னன்னா, என்னுடைய மூதாதையர்கள் பொருள் ஈட்டியதன் மூலமாகவோ இல்லை நான் பொருள் ஈட்டியதன் மூலமாகவோ நான் யாரிடத்திலும் கையேந்தாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது முதல் அர்த்தம், முதல் பொருள். இரண்டாவது பொருள், என்னுடைய உடல்நிலை எந்த மருந்தையும் உட்கொள்ளாமல் நானும் என் குடும்பத்தாரும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது பொருள். மூன்றாவது பொருள் என்ன அப்படின்னா, இந்த சமூகத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது, அதுதான் இந்த நல்லா இருக்கிறேன் அப்படின்ற பதிலுக்கான அர்த்தம். இந்த முதல் பொருளையும் இரண்டாவது பொருளையும் மிக அழகாக எல்லாருமே எளிதாக செய்து விடலாம். இந்த மூன்றாவது பொருள், இப்போ நம்ம 10 பேர் நடந்து போகிறோம், யாராவது ஒருத்தரை தான் பார்த்து கேட்பாங்க நல்லா இருக்கிறீங்களான்னு. மீதி 9 பேரும் அவர்கள் மீது மிகப்பெரிய கோபத்துக்கு உள்ளாகி, இந்த ஒரு நபர் இருக்கிறதுனால தான் நம்மளை கேட்கலன்னு சொல்லி அங்கே தான் இந்த கோபம், பொறாமை, எரிச்சல் எல்லாமே அங்கே தான் உருவாகுது. அவர் மட்டும் ஏன் அந்த மாதிரி நம்மளாம் விசாரிக்கிறாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணினப்போ, இது ஒரு தலைமுறைகளில் நம்ம ஈட்டிய அந்த செய்தி கிடையாது. இது தலைமுறைகளாக எந்த கண்டிஷனும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் இந்த சமூகத்துக்கு யார் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்களை மட்டும்தான் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த சமூகம் அந்த அங்கீகாரத்தை அவர்களுக்கு அளிக்கும். இதுதான் இந்த நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பதிலோடைய உள்ள அர்த்தம். அந்த முதல் பொருளையும் இரண்டாவது பொருளையும் மிக அழகாக எல்லாருமே செய்து விடுகிறார்கள். மூன்றாவது பொருள், இந்த சமூகத்தில் நமக்கு அங்கீகாரம் வேண்டுமென்றால் நாம் தலைமுறைகளாக நிபந்தனையற்ற உதவிகளை இந்த சமூகத்திற்கு தொடர்ந்து யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை பார்த்து, அந்த நபரை பார்த்து தான் அந்த சமூகம் அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுக்கும், அந்த மரியாதையை கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலமாக நான் கொடுக்கக்கூடிய செய்தி. இயற்கையிலிருந்து இசை பிறக்கிறது. அந்த இசை எப்படி மனிதனால் உணரப்பட்டு மனிதன் எப்படி ஆரம்பிக்கிறான், அதுக்கப்புறம் அது எப்படி தொழில் களத்து பாட்டாவது நாட்டுப்புற பாட்டாவது, அந்த நாட்டுப்புற பாடல் எப்படி பெண்கள்கிட்ட போகுது, அதுக்கப்புறம் முதல்ல பாடினது பெண்கள் தான் பாரதி சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறாரு கடைசியில், அங்கிருந்து எப்படி செவ்விசை வடிவம் பெற்றது என்று முடியுது. அது வரைக்கும் நான் பாடுறேன். காணப்பறவை கலகலனு ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீர் ஓசை அருவி ஒலியினிலும் நீலப் பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும். இதுவரைக்கும் இயற்கையிலிருந்து பிறந்த இசை. அகநானூரில் படிச்சிருப்பீங்க. ஆடமை குயின்ற அவிருதுளை மருங்கின் கோடையவளி குழல் இசையாக. அந்த பாடலுடைய தொடர்ச்சி அழகின் சிரிப்பு வரைக்கும் இருக்குது. 2000 ஆண்டுகளும் தமிழ் இயற்கையினுடைய இசையிலிருந்து பிறந்து தமிழ் இசையை கண்டுபிடித்தார்கள் முதலிலே என்பதற்கு. அப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, இங்கோட முடியுது, எங்கே மனிதனுடைய இசை தொடங்குகிறதுன்னு குயில் பாட்டில் அடுத்த வரியில் போடுறார். மறுபடியும் வரேன். காணப்பறவை கலகலனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும் நீலப் பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும். அடுத்து கடலோட முடிச்சுக்கிறாரு. அடுத்து மனுஷன் தவறாரு. மனுஷனில் யார் முதல்ல பாடினாங்கன்னு சொல்கிறார். மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால். எதனால் மானுட பெண்கள் பாடினாங்க? வளரும் ஒரு காதலினால். அப்போ காதல், அன்பு என்பது எங்கே தோன்றியது? மனிதனில் பெண்ணிடமிருந்து தோன்றியது, ஆணிடமிருந்து தோன்றவில்லைன்னு ஒரு குறிப்பு கொடுக்குறாரு அங்கே. அப்போ காட்டு மிராண்டியாக வாழ்ந்த மனிதனை மனிதனாக மாற்றியது யார்? பெண்.
ஆவதும் பெண்ணாலே பின்னால் வந்த திரைப்பட பாடல் அது. அப்போ அது நான் நினைவில் இருக்குது நமக்கு. இப்போ சொல்கிற பாருங்க, அவர் சொல்கிறாரு, மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும். ஆனால் எப்படி பாடுவாங்க, எப்படி பாடுவாங்க? ஊனுருக பாடுவார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஏன் தாலாட்டு பாடுறதுனா, பொண்ணு தாலாட்டு பாடினா குழந்தை வீறிட்டு அலறுது பயந்துக்கிட்டு. அப்போ நீங்கள் ஊனுருக பாட பழகணும் எல்லாரும். மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும். இது பெண்கள் வீட்டில் பாடினது. அடுத்து களத்துக்கு போகிறாங்க, அதை எழுதுகிறாரு பாரதி. ஏன் அவர் மகாகவின்னு கொண்டாடணும்? அவர் அடுத்து எழுதுகிறாரு, ஏற்ற நீர் பாட்டின் இசையிலையும். ஏற்றம் இறக்கிறான், பாட்டு கிளம்புது. எந்த தொழில் பண்ணாலும் உனக்கு பாட்டு வருது. எதுக்காக? உடல் சோர்வை போக்கிக் கொள்ளவும் உற்சாகம் கிடைக்கவும் பாட்டு தோன்றியது மனிதனிடம் என்பது தான் இசையின் தோற்றுவாய். அதைத்தான் குயில் பாட்டில் அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, ஏற்ற நீர் பாட்டின் இசையிலும் நெல் இடிக்கும் கோற்றொடியார் குக்கூவென கொஞ்சம் ஒலியினிலும். யார் அது? பெண்கள் உரலில் இடிப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தூளியில் குழந்தை போட்டிருப்பாங்க. அந்த இடிக்கிறது தாளம். நமக்கு அந்த தாள கணக்குக்கு இடிப்பாங்க. கும்பகர்ணனை எழுப்புறதுல அந்த தாள நடையிலேயே அந்த உலைக்க போடுற வேகத்திலேயே கம்பன் பாட்டு எழுதியிருக்கான். அதனால தான் அவன் கவி சக்கரவர்த்தி. இவன் இதை எழுதுறதுனால தான் மகாகவி. சும்மா அடைமொழி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும் நெல் இடிக்கும் கோற்றொடியார் குக்கூவென கொஞ்சம் ஒலியினிலும். அடுத்தது சுண்டம் இடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும். பண் வந்த ஒன்று தான் அது என்ன ஆகுது? கிளாசிக்கல் ஃபார்ம்ன்ற செவ்விசை வடிவத்திற்கு செல்கிறது. செந்நெறியில் செல்ல ஆரம்பிக்கிறத அதை அழகாக சொல்கிறாரு. பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க. அது என்ன பாட்டு? வட்டமிட்டு பெண்கள் தாமொலிக்க கும்மி. கும்மி பாட்டை சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் போகிறாரு. வேயின் குழலொடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன். எல்லா பாட்டையும் கேட்டு ரசித்து பறி கொடுத்தேன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறான் பாருங்க. பிரம்மாவை கூப்பிட்றாரு. பிரம்மாவை அப்பா சாமி கடவுளை காப்பாற்றலாம். அவர்கிட்ட அந்த விவகாரமே கிடையாது. கடவுள்கிட்ட மணக்குள்ளவனாயிருக்கு ஆணை தான் எடுப்பார். எல்லாத்தையும் ஆணை இடுவார். நான் கேட்குறேன், கொடுத்துரு மரியாதையாக, நான் அப்புறம் அதை இருந்து செய்யறியான்னு பார்ப்பேன்னுவார். செய்ய கடவாய் என்று பாடுவார். இது என் ஆணை என்று பாடுவார். இங்கே ஆணை இடுறாரு. யாரை கூப்பிட்றாரு பாருங்க? பொல்லா பிரம்மா அப்படி கூப்பிட்றாரு. ஆனாலும் நின்றன் அதிசயங்கள் யாவினுமே காணாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா. காட்டு நெடுவானம் கடலெல்லாம் விந்தையனில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. உன் படைப்புகளையே பாட்டை போல ஆச்சரியம், இசையை போல ஆச்சரியம் எதுவும் இல்லை என்று சொன்ன ஒரே கவிஞன் பாரதி தான். மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. இந்த நூற்பா எல்லாருக்கும் தெரியும். எப்படி படிச்சிருப்பீங்க? மாயோன் மேய மாயோன் மேய சேயோன் மேய சேயன். அப்புறம் அந்த உலகம் மாறி போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் நான் ஆசிரியனாக, பள்ளி ஆசிரியனாகவும் பல்கலைக்கழக ஆசிரியனாகவும் இருந்திருக்கிறேன். இதெல்லாம் மாணவர்களுடைய உலகமும் எனக்கு தெரியும். சேயன் உலகம் இல்லை, மாணவர் உலகமும் தெரியும். இது ஏன் மனப்பாடமாகவில்லை என்பதற்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னாக்கா அப்படியே மனப்பாடம் ஆகிடும். அதுதான் தொல்காப்பிய முற்றோதல் போடுவோம். ஏன்னா இசையோடு கற்றவர்களுக்கு இசை போய் முன்னாடி உட்காந்துக்கும், அதுக்கப்புறம் அதில் போய் வார்த்தை உட்காந்துரும். சந்தம் அதுக்கு தான் முக்கியம்.
இவர் என்ன சொல்கிறாரு, தொல்காப்பியரை விட அவர் ஒல்காப்புகள் தொல்காப்பியம், அவரை விட நுண்மான் நுழைபுலம் மிக்க ஒரு தமிழ் அறிஞர் இன்னமும் பிறக்கலைன்னு சொல்லுகிறார்கள் இலக்கண அறிஞர்கள்லாம். அப்படிப்பட்டவர் ஒன்று சொல்கிறாரு, முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. சொல்லிய முறையால் சொல்லனா இந்த முறையில் சொல்லப்படும், எனக்கு முன்னாடி அப்படித்தான் சொல்லப்பட்டது, அதன்படியே சொல்லப்படும் முறையன்றாரு. முறையன்னா ஆங்கிலத்தில் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் எந்த நிலை முன்னாடி வரணும், குறிஞ்சி வேணா வரணும். இது கூட தெரியல அவருக்கு, நம்ம விழா எடுத்துன்னுக்குறோம், அவருக்கு தெரியல, முல்லைன்னு சொல்கிறார். ஏன் முல்லைன்னு சொல்கிறார்? முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என்று ஏன் முறையை மாற்றினார் என்று சொன்னால், முதலில் முல்லை நிலத்திலே தான் அந்த ஆடமை குவின்ற அவிர்துளை மருங்கில் கோடை அவ்வளி குழலிச்சையாக அங்கே தான் பிறந்துச்சு. முல்லை நிலத்தில் தான் முதல்ல குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த மனிதன் பறையை கண்டுபிடித்தான். தொல்காப்பியர் கருப்பொருள் சொல்லும்பொழுது, தெய்வம் உணாவே மாமரம் புல் பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகை, தொகை இ அப்படி படிக்கக்கூடாது, தொகை இசையோடு பிறந்தது. அதுக்கு அந்த ரிதம் இருக்குது, அதுக்கு அந்த மாத்திரை குறையும் போது ஒரு அளவுடைய போடுவாங்க இல்லையா. ஒற்றிசை நீடலும் அந்த பாட்டு அதுக்கு தான் உயிர் அளபடை. அது எவ்வளோ வேணாக்கா அளபெடுத்துக்கும். இசையில் அது 32 மாத்திரைகளுக்கு மேலாக அளபெடுக்கும். இயல் தமிழிலே மிக அதிகமாக 8 மாத்திரைகள் ஏதோ ஒரே ஒரு பாடல் பழைய பாடலில் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லை. அப்படி என்பது உரையாசிரியர்கள் கொடுத்துருக்கிற மேற்கோள்கள்லேருந்து சொல்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க, தெய்வம் உணாவே மாமரம் புல் இதெல்லாம் இயற்கை, மனிதன் தோற்றுவித்தது. வரை செய்தி யாழின் பகுதியோடு, யாழின் பகுதி என்பது மொத்த இசைக்கான குறியீடு. அது யாழ் என்ற இதை மட்டும் குறிக்கிறது இல்லை, அது யாழுக்குள்ளே அவ்வளவு கருவிகளும் வரும், இசை இயல் வரும், இசை பாடல்கள் அடங்கும். நான் சொல்லலை, இளம்பூரண அடிகள் உரை சொல்லுகிறது. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ், ஏனையது தன்னேரிலாத தமிழ், தன்னேரிலாத தமிழ். இந்த ராகத்துக்கு பேர் முல்லைப்பண் என்று பெயர். அது தமிழகத்தின் தமிழர்கள் வாழ்ந்த முல்லை நிலத்திலே தோன்றிய ஆதி முதல் பண் உலகிலேயே. உலகின் ஆதி குடிகளிடம் உள்ள அனைத்து ஆதி பண்களும் இந்த முல்லைப்பண் தான். இதற்கு பெயர் இன்றைக்கு மோகனம் என்று பெயர். இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி க. ராசமாணிக்கம் குழுவினர் பாரதியார், பாரதிதாசன், புதுவை சிவம், வாணிதாசன், பெருஞ்சித்திரனார், தமிழ் ஒளி, தங்கப்பா பாடல்களையும் பல்சமய பாடல்களையும் பாடி மாணவர்களுக்கு இசை தமிழின் சிறப்பினை புரிய வைத்தனர். பேரொரு